வெங்காயம் வச்சுருக்கேன், வெங்காயம் பேஸ்ட் பண்ணிடுவேன். இதுவும் அப்படியே சேர்த்து போட்டுருவேன். ஸோ பாருங்கள், அப்படியே தண்ணியில் இப்படியே எடுத்திங்கன்னா மண்ணெல்லாம் அப்படியே அலசிக்கலாம் இதிலே. ஸோ அப்படியே அலசி இப்படியே எடுத்திங்கன்னா மண்ணெல்லாம் உள்ளே போயிடும். இதையும் அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம் வெங்காயத்தோடு சேர்த்து. நல்லாயிருக்கும் கிரேவி. இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி போட்டுக்கோங்க. ஸோ 3 வெங்காயம் போட்டிருக்கேன், மீடியம் வெங்காயம் சைஸ் வெங்காயம். பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் டொமேட்டோ ஏற்கனவே பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றணும், அப்போ தான் அரிக்கும், இல்லைன்னா அரையாது. தண்ணி ஊற்றியாச்சு, ரொம்ப வேண்டாம். ஸோ கொதிக்கிறதுக்கு அப்புறம் வேவருக்கு ரொம்ப லேட் ஆகிடும் தண்ணியோடு சேர்த்து. ஸோ அதோட அரைச்சிடலாம் அப்படியே. ஸோ அடித்தாச்சு, அவ்வளோதான். ஃப்ளக்கை கழட்டியிருக்கேன், ஃப்ளக்கை கழட்டி அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். டக்குன்னு நீங்கள் பட்டனில் கை வச்சிங்கன்னா அடித்து இதாகிடும். நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு, ஃபைன் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. சொன்ன கொஞ்சம் பேஸ்ட் பண்ணியாச்சு, செமையாக அடிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். சரியா, நீங்கள் சூப்பராக ஒரு டிஷ் வைக்க போகிறேன். என்ன டிஷ்னால் இன்றைக்கி வந்து ப்ரான்ஸ் கிரேவி வைக்க போகிறேன். ஸோ ராட்டுக்கு இறால் சொல்லுவோம்ல அது. ஸோ அதை ஃப்ரை பண்ணியிருக்கு, அதை நான் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு சூப்பராக மசாலாலாம் போட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணி செம்மையாக வேறு லெவலில். ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி இன்னொரு சொல்ல மறந்து, நான் 500 ரீச் ஆகி இன்னும் ஒரு 500 சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை ஒன்று போட்டுட்டு ஸோ பாருங்கள் நண்பா, எனக்கு அப்போ தான் ஒரு பூஸ்ட்டு குடித்த மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்ன நான் ஊற்றலாம், பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் ஒவ்வொரு கிராம். நான் அந்த இது பேஸ்ட்டு ஊற்றிடலாம். வெங்காயம், புதினா எல்லாம். இன்னும் எண்ணெய் ஊற்றலை. சரி, எண்ணெய் ஊற்றாமல் சரி, எண்ணெய் அப்படியே ஊற்றிடுவோம் அதுக்கு மேலே. சரி, கிராம்பு ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. ஏலக்காய் 1 கிராம், சும்மா 2 நம்பர் போட்டால் போதும். ஸோ ஏன்னா நான் பேஸ்ட்டில் தண்ணி போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் ஸோ இது பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரான்ஸு போட்டிருக்கேன். சூடாக பாருங்கள், ஏற்கனவே இதை போட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மசாலா நார்மலாக நீங்கள் சிக்கன் 65 பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மசாலா போட்டு நல்லா இது பண்ணிக்கங்க. அப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். என்ன ஒரு 5 ml மஸ்டர்ட் ஆயில் போட்டுங்க. மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப நல்லது உடம்புக்குலாம். ஸோ மஸ்டர்ட் ஆயில் போட்டாச்சு. நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் அது ஒரு 10 ml போட்டுங்க. டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இதுக்கும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேறு எல்லாம் ஆட் பண்ணலாம். ஜீரோ ஒரு 1 கிராம் போட்டுங்க. இதாகட்டும். எண்ணெய் திறந்து வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் டொமேட்டோ எல்லாம் போட்டுடலாம். ஸோ டொமேட்டோ பேஸ்ட்டு பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது ஒரு 5 கிராம் லெவலில் ஊற்றிங்க. நான் ஸ்பூனில் வச்சு எடுத்து ஊற்றிக்கிறேன். டொமேட்டோ பேஸ்ட் போட்டாச்சு. ரொம்ப போட்டிங்கன்னா டொமேட்டோ இது வந்துடும். டொமேட்டோ பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு 3 கிராம் லெவலில் போட்டுங்க, ரொம்ப தேவை. 5 கிராம் போட்டு போட்டுக்கலாம். டேஸ்ட் கொடுக்கும்.
எண்ணெய் திரண்டு வந்துருச்சு பாருங்கள், மேலே அப்படியே தெரியுது பாருங்கள் இந்த சைட்லலாம். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருக்கு. ஸோ பண்ணிக்கலாம். பச்சை மிளகா அது போட்டுக்கோங்க. ஸோ நார்மலாக பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போட்டுங்க. ஸ்வீட் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருவேன். ஸோ எதுக்கு இப்போ பச்சை மிளகா போட்டோன்னா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அப்போயே போட்டுனா எண்ணெயில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பச்சை மிளகாவோட டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது. எண்ணெய் நல்லா திரண்டு வந்துச்சு. அப்போ ஸோ கறி பவுட்ரு ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். கறி பவுட்ரு இந்த காரத்துக்காக மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், 5 கிராம் போட்டுங்க. நீங்கள் காரம் கம்மியாக இருந்தால் 3 கிராம் போட்டுங்க. ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 கிராம் மல்லி தூளும் போடுவேன், அதுவும் போட்டுங்க. மல்லி தூள் ஒரு 5 கிராம் போட்டுங்க. மல்லித்தூள் ஒரு 5 கிராம் லெவலில் போட்டுங்க. மசாலா இறங்கி தண்ணிலாம் பாருங்கள் வண்டி இதாகிடுச்சு. பிரான் இது போட்டுடலாம். பிராட்டு அது நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கல் உப்பு தான் போடுறேன். நீங்கள் என்ன தூள் உப்பு, கல் உப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ தேவையான அளவு கல் உப்பு போட்டுங்க. எதுலேயுமே கல் உப்பு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். கல் உப்பு வாரம் நண்பா, எண்ணெய் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போது அந்த பிராட்டை போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சூப்பராக போட்டுருவாங்க. போட்டு கிண்டிடுவாங்க. பார்த்துக்கிட்டோம்னா நார்மலாக உடஞ்சிடணும். அப்புறம் நீங்கள் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு பேரை பண்ணிச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஆட் பண்ணிடலாம். சூப்பர். நம்ம மூடியை போட்டுலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ கொஞ்சம் மீடியமில் வச்சுடுறேன் ஃப்ளேம். ஒரு
கொதி வந்தால் ஒரு ஒரு 10 நிமிஷம், நான் ஏற்கனவே எல்லாம் வெந்துருச்சு, ஒரு 10 நிமிஷம் அதோட கொஞ்சம் மசாலாலாம் பிடிச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும், ஆட்டோட இறாலோட ப்ரான்ஸோட. ஓகே நண்பா. ஸோ நான் இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு கண்டினியூவாக பாருங்கள். குக்கிங் டைம் ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாம். ஸோ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வச்சுக்கோங்க. கிரேவி வேறு லெவலாக இருக்குது. அப்படியே திக்காய் அருமையாகிடுச்சு. சரிங்களா? ஸோ நான் ஆஃப் பண்ணிடலாம் தான், அவ்வளோதான். ஸோ தண்ணிலாம் அந்த இதில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாகிடுச்சு கிரேவி. ஸோ இதுக்கு மேலே அப்படியே கொரியண்டர் லீவ்ஸ், மல்லி இலை அப்படியே தூவிடலாம். ஸோ செம்மையாக ரெடி ஆச்சு. அவ்வளோதான். ஓகே நண்பா, இன்னும் சாப்பிட்டு பார்த்தா நான் டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னா. ஓகே ரெடி. ரெடி ஆயிடுச்சு கிரேவி. நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. ஸோ செம்மையாக இருக்கும். நான் குப்பஸ் தான் வச்சு சாப்பிட்றேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்றது ரொம்ப அருமை. ப்ரான்லாம் நல்லா இதாகிடுச்சு, மசாலாலாம் நல்லா இறங்கி அது பொரிச்சுட்டோம்ல அந்த கடலை மாவோட, அதெல்லாம் நல்லா சால்னால இறங்கி நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள், பச்சை மிளகா, இறால் இதுங்களா, அந்த கொத்தமல்லியோட புதினா போட்டால் அதுவும் நல்ல ஃப்ளேவர் நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குது, நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்பா. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பா. ஸோ புதுசாக அந்த வீடியோ பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.